சிறகடிக்க ஆசை இல்ல. நாளைக்கான ப்ரோமோல பார்த்துட்டீங்கன்னா, முத்து வந்துட்டு யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு, நான் அருணுக்கு வந்து சீதாவ கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அவன் சரியான திமிரு பிடிச்சவன். அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மெயினா எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலுமே வந்துட்டு முத்துன்றது, இந்த விஷயத்தில வந்து நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். நீங்க என்ன தான் சொன்னாலுமே வந்துட்டு எனக்கு அதில ஒரு உடன்பாடே கிடையாது அப்படின்ற மாரி திட்டவட்டமா இருக்காரு. அதுக்காக பார்த்துட்டீங்கன்னா, வேற ஒரு மாப்பிள்ளைய நல்ல மாப்பிள்ளைய காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீவிரமா சீதாவுக்கு புது மாப்பிள்ளைய தேடுறதுக்கோசரம் ரெடி பண்ணிட்டு இருக்க. அந்த டைமில தான் அருண் பார்த்தீங்கன்னா, சீதாவுக்கு ஃபோன் பண்ணி, "என்ன சீதா ஃபோன் பேசவே மாட்டேன்ற, என்ன பார்க்கவும் வரமாட்ற, என்னதான் உன் பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு சீதா வந்துட்டு, "நீங்க நல்லவர் தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எனக்கு கல்யாணம் பண்றதுல ரொம்ப சிக்கலா இருக்கு. அதனால நம்ப இனிமேல் வந்துட்டு பார்க்க வேணாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே இத கேட்டவுடனே அருணுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. "ஏன் சீதா இப்படியெல்லாம் சொல்ற? என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்குறேன். "உங்க மாமா சம்மதிக்கலன்னா என்ன? உங்க வீட்ல எல்லாருமே சம்மதிக்கிறாங்கல்ல. நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடலாம்." அப்படின்ற மாரி அருண் சொல்ல, உடனே சீதா வந்துட்டு, "எனக்கு வந்து எல்லாரோட சம்மதமும் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாத எங்க அப்பா ஸ்தானத்துல எங்க மாமா தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. அவர் தான் எங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்றாரு. அவரோட சம்மதம் கண்டிப்பா முக்கியம். அவர் சம்மதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சீதா உறுதியா சொல்ல, "என்னடா பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அருணுமே வந்துட்டு தீவிரமா யோசிக்கிறாங்க. சரி வேறு வழியே இல்ல, நம்ம முத்துக்கிட்ட வந்து பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாரி அருண் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வராங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருணுமே பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே முத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவரு என்ன சொன்னாலுமே வந்துட்டு கேட்குற மாரி இல்ல. "டேய் நீ எவ்வளோ தான் சமாதானம் பேசினாலும் உனக்கு சீதாவ கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி முத்து அருணுகிட்ட சொல்ல, உடனே இத கேட்ட உடனே அருணுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. ஆனா இருந்தாலுமே வந்துட்டு, சரி நம்ம கோவப்பட்டா வேலைக்கு ஆகாது. நாமளும் நம்ம பிடிவாதத்த கொஞ்சம் விட்டு குடுத்து இறங்கி போனா தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாரி அருண் பார்த்தீங்கன்னா உணர்ந்த உடனே சரின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு, "கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம அத பேசி சரி பண்ணியிருக்கலாம். நீங்க வந்துட்டு உங்க ஈகோனால தான் இப்படி பண்றீங்க. நானும் என் ஈகோவ விட்டு குடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும். நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இத கேட்டவுடனே முத்து பார்த்தீங்கன்னா, "ஓ! நான் ஈகோ பிடிச்சவனா? நான் ஒண்ணும் இதுப்பட்ட ஆள் இல்ல. நீ தான் வந்துட்டு இப்ப என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க சீதாவ கல்யாணம் பண்றதுக்கோசம். நீ என்னதான் ட்ராமா ஆனாலுமே நான் உனக்கு சீதாவ கல்யாணம் பண்ணி விட மாட்டேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. சரி என்ன பண்ணலான்னு தெரியாம அருணுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோகத்துலயும் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டும் இருக்காரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றது. தேங்க் யூ.